வருகிற தாய்மார்களே, இந்த அற்புதமான நம்முடைய கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியில் நின்று கொண்டிருக்கின்றோம். 2021 தமிழக சட்டப்பேரவை தேர்தலின் பொழுது கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியிலே நம்முடைய அருமையக்கா வானதி சீனிவாசன் அவர்கள் இங்கே வேட்பாளராக நின்ற பொழுது முழு இந்தியாவும் திரும்பி பார்த்த தொகுதி இது. ஒரு வெற்றியை சரித்திரத்திலே பதிவு செய்யக்கூடிய ஒரு வெற்றியை கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியினுடைய மக்கள் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சிக்கு அக்கா வானதி சீனிவாசன் அவர்களுக்கு அளித்திருந்தார்கள். அதில் அரசியலில் கூறப்படுகின்ற நிறைய விஷயங்கள் உடைக்கப்பட்டிருந்தது. கவர்ச்சி, மாயை, எதிர்கட்சிகளுடைய சதி எல்லாம் உடைத்து கோவை தெற்கு மக்களை பொறுத்தவரை நேர்மையின் பக்கம் நிற்போம் என்று வாக்களித்தீர்கள். அதே நாங்கள் இப்பொழுது கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதி முழுவதும் கேட்கின்றோம். ஏப்ரல் 19ஆம் தேதி எப்படி நம்முடைய கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியில தாமரை மலர்ந்ததோ அதே போல் நம்முடைய கோயம்புத்தூர் பாராளுமன்றத்தினுடைய எல்லா மக்களும் கூட மலரச் செய்வார்கள். கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியை பொறுத்தவரை ஒரு சரித்திரத்திலே பதிவு செய்யக்கூடிய வாக்கு சதவீதத்தை இங்கே பாரதிய ஜனதா கட்சிக்கு நீங்கள் குடிப்பீர்கள் என்கின்ற முழு நம்பிக்கை இருக்கு. நான் நின்று கொண்டிருக்கக்கூடிய பகுதி மிக முக்கியமான பகுதி. காரணம், இந்தியாவினுடைய மிக முக்கியமான நம்முடைய நகை சம்பந்தப்பட்ட எல்லா தொழிலும் கூட நடக்கின்ற பகுதி. நகை தொழிலாளர்களாக இருக்கட்டும், அந்த நகை சம்பந்தப்பட்ட எல்லா நுணுக்கமான வேலைகளாக இருக்கட்டும், எல்லாம் கூட இங்கே நடக்கக்கூடிய பகுதி. அதனால்தான் கோயம்புத்தூரினுடைய இந்த பகுதியை தென்னிந்தியாவுடைய மான்செஸ்டர் என்று சொல்லுவோம் நகையை பொறுத்தவரை. அப்படிப்பட்ட அற்புதமான இடத்துல நின்று கொண்டிருக்கின்றோம். எல்லா இடத்திலும் கூட குழந்தைகளை தத்தெடுத்து மோடியின் குழந்தை அப்படின்னு நம்ம முழுமையாக நாம் ஏற்றுக்கொண்டு அவருடைய படிப்பை எல்லாம் பார்த்துக் கொள்கின்றோம். குறிப்பாக இந்த பகுதியில் மட்டுமே 11 குழந்தைகளை மோடியின் குழந்தைகளாக நம்முடைய எம்எல்ஏ அவர்கள் எடுத்திருக்கின்றார். மத்திய அரசுடைய ஸ்மார்ட் சிட்டி திட்டத்திற்கு கீழே குளங்கள் எங்கே எல்லாம் வருகிறதோ கடுமையான போராட்டத்திற்கு பிறகு மிகச்சிறப்பாக இவருடைய பகுதியில் ஸ்மார்ட் சிட்டியினுடைய திட்டத்தை முழுமையாக செயல்படுத்துவதற்கு முயற்சி எடுத்து மக்களும் அதை பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள். ஒரே ஒரு வாக்குறுதி உங்களுக்கு கொடுக்க விரும்புகின்றோம். காரணம், நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் இருக்கும் பொழுது சீரிய பணிகள் இங்கே நடக்கிறது. நாங்கள் உங்களுக்கு கொடுக்க நினைக்கக்கூடிய வாக்குறுதி என்பது ஒரு போராட்டம். அதாவது மிக முக்கியமாக இந்த பகுதியை உங்களுடைய வாழ்வாதாரம் மேம்பட, குறிப்பாக நகை உற்பத்தியில் யாரெல்லாம் இருக்கிறீங்களோ கோவையை ஒரு சிறப்பு பொருளாதார மண்டலமாக நகை உற்பத்தியை பொறுத்தவரை கொண்டு வருவதற்கான எல்லா முயற்சிகளும் எடுப்போம் என்கின்ற வாக்குறுதி இருக்கக்கூடிய நகை தொழில் சம்பந்தப்பட்ட எல்லா தொழிலாளர்களுக்கும் நிறுவனங்களுக்கும் கூட இந்த நேரத்தில் நாங்கள் சொல்லிக் கொள்கின்றோம். நம்முடைய தேர்தல் அறிக்கையிலும் கூட இருக்கும். ஒரு சிறப்பு பொருளாதார மண்டலமாக கோவையை அறிவிக்க வேண்டும் என்பதற்காக மத்திய அரசிடமிருந்து கேட்டு பெறுவோம் என்கின்ற வாக்குறுதிகளுக்கு அளித்துவிட்டு உங்களுடைய அன்பையெல்லாம் பெற்றுக்கொண்டு இங்கிருந்து அடுத்த இடத்திற்கு கிளம்பி செல்கின்றோம். வந்திருக்கக்கூடிய எல்லா நண்பர்களுக்கும் கூட எங்களுடைய வணக்கத்தை தெரிவித்து மறந்து விடாதீர்கள். நம்முடைய வெற்றியின் சின்னம் தாமரை, மோடியின் சின்னம் தாமரை. ஏப்ரல் 19 பாரதிய ஜனதா கட்சி, நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி எல்லோரும் கூட இணைந்து நிற்கக்கூடிய சின்னம் தாமரை. உங்கள் வீட்டு பிள்ளை, உங்கள் அன்பு தம்பி இந்த அண்ணாமலையின் சின்னம் தாமரை என்பதை மறந்து விடாதீர்கள். பெரும் வாரியான வாக்கு வித்தியாசத்திலே நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.